கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஏசாயா 54:7. இமை பொழுது, இந்த கண்ணை நம்ம சிமிட்டி எடுக்கிறோமே, அந்த காரியத்துலதான் கர்த்தர் நம்மளை கைவிட்டாராம். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். தேவன் தாமே நம்ம கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் நம்மை அவர் சேர்த்துக் கொள்கிறார். நமக்கு பாடுகள் வருது, நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த பாடுகள் நிரந்தரமா நம்ம கூட இருப்பதில்லை. பாடுகளை பட்டவர், அந்த பாடுகளுக்கு சொந்தக்காரர், அந்த பாடுகளை கர்த்தர் ஜெயிச்சுட்டார். அந்த பாடுகள் நமக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, அந்த பாடுகள் நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனாலதான் இமை பொழுது உன்னை கைவிட்டேன். இமை என்பது கர்த்தருடைய அந்த இமையின் அந்த காரியங்கள் தான் நம்மை கைவிடுறாரு. இந்த செகண்ட்ல கைவிட்ட தேவன் அவர் நம்மை பிடித்து அணைத்துக் கொள்கிறார். உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். இதற்கு நாம் பாத்திரவானா இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் கழுவப்பட்ட நம்மை கர்த்தர் எதற்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் நம்மளுக்கு துன்பம் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், அது கொஞ்ச நேரம்தான். தேவன் அவருடைய இரக்கங்களால நம்மை சேர்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர்கள் அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்கள் அந்த அடிமையிலே வாழ்க்கையை கழிச்சிட்டாங்க. ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற உணர்வு வந்த பொழுதே கர்த்தர் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். மோசையோடு பேசி, என் ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன், நீ போ, உன்னை கொண்டுதான் அவர்களை கானானுக்குள் சேர்ப்பேன் என்று கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். அந்த ஜனங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் தேவன் அவர்களை கைவிடல. கர்த்தர் அவர்களை சந்தோஷத்தோடு அங்கிருந்து புறப்பட பண்ணினார். 10 அற்புதங்களையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்து, ஜனங்களோடு அவர் அவருடைய அக்னியினாலும் அவருடைய மகிமையினாலும் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். மோசையும் ஆரோனும் இருந்தாலும் என் தேவன் அவருடைய ஜனங்களுக்காக உருக்கமான இரக்கங்களால் அவர்களை சேர்த்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒடுக்கப்படுகிற நிலையா, வேதனைப்படுகிற நிலையா, கர்த்தரனை கைவிட்டான்னு சொல்றீங்களா, கர்த்தரனை மறந்துட்டான்னு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்ற, நான் உன்னை இமை பொழுதுதானே கைவிட்டேன், ஆனாலும் இறுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்கிறேனே. என் மகனே, என் மகளே, உன்னுடைய அடிமை தனத்திலிருந்து வெளியே வந்து என்னை நோக்கிப்பார், நான் உனக்கு இறங்குவேன். இதோ எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமையின் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நொறுக்குதலும் அந்த வேதனையையும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொண்டது, அது பழகி கொண்டது. அந்த வாழ்க்கை அப்படியே மாற்றப்பட்டாயிற்று. ஆனாலும் ஏன் நமக்கு இந்த நிலை என்று அவர்கள் உணரும் பொழுது, நாம் யார்? நாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் அந்நிய தேசத்தில வந்து இவர்களுக்காக நாம் அடிமையா இருக்கிறோமே என்று அவர்கள் உணர்ந்த பொழுது கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டது. இதோ நாமும் அந்த உணர்வை பெறும் பொழுது கர்த்தர் உருக்கமான இரக்கத்தினால் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உருக்கமான இரக்கங்களால் பிள்ளைகளை சேர்த்துக் கொண்டு அவரை ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் மாத்திரமே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன்.